வெல்கம் டு அவர் சேனல் எவர்கிரீன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனானா கேக். இந்த ரெசிபியை நீங்கள் கேக் பேனில் பண்ணிங்கன்னா இது பனானா கேக், பிரெட் பேனில் பண்ணிங்கன்னா இது பனானா பிரெட், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம கேக் குக்கரில் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தூளுப்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தூளுப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு லேயர் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கிங்க்கு பயன்படுத்தின உப்பை இதுக்கப்புறம் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த உப்பை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா டைமும் இதே உப்பை நீங்கள் பேக்கிங்க்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் குக்கருக்கு பெல்ட் போட்டிருக்கேன், ஆனால் விசில் போட தேவையில்லை. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குக்கரை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். இது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் மாதிரி வச்சு மசிச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மசிச்சுக்கிறதுக்கு. நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்க இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்ன வாழைப்பழமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் 4 வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேந்திரம் பழம் அந்த மாதிரி நல்ல பெரிய வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை மெஷர்மெண்ட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பாதி கப் ஃப்ளேவர் இல்லாத ஏதாச்சும் ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பாதி டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக எதுவும் தெரியக்கூடாது. நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் லைம் ஜூஸ் இல்லைனா ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன மேலோட்டமாக ஒரு ஃப்ளேவர் மாதிரி கொடுக்கும் கேக்கு, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணலன்னா அந்த ஏதோ ஒரு ஃப்ளேவர் குறையிறது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய், சர்க்கரை, வாழைப்பழம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எதுவுமே தனியாக தெரியல, ஒரு க்ரீம் மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி வாழைப்பழம் ஏதாவது சின்ன சின்ன பீஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது நல்லா தான் இருக்கும் கேக் வரும்போது. நான் இன்றைக்கி கேக் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் கோதுமை மாவை சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவுங்கிறது 1/2 kg கேக்குக்கான அளவு. அடுத்ததாக ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1/8 டீஸ்பூன். அடுத்ததாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா பாதி டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1/3 கப் பால் எடுத்திருக்கேன். இது பாதி கப்பை விட கொஞ்சம் கம்மி, 1/4 கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த அளவு பால் தான் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பனானா கேக்கு பேட்டர் நல்லா திக்காக தான் இருக்கும். நம்ம நார்மல் கேக்கு பண்ணுற மாதிரி அவ்வளோ லைட்டாலாம் இருக்காது, நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி வரும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை கேக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கேக் பேனை நம்ம ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏதாச்சும் எண்ணெய் இல்லைனா உருக்குன வெண்ணெயை மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பேக்கிங் டியூட்டோரியல் 1ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் இது எல்லாத்தையுமே நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. நம்ம பேனை க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட், அதாவது பட்டர் பேப்பர் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா
நம்ம கேக் வெந்து வரும்போது பேனில் ஒட்டாமல் சூப்பராக எந்திரிச்சு வரும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து இந்த பேக்கிங் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவு ஏதாச்சும் ஒன்று வந்து டஸ்ட் பண்ணி விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேட்டரை வந்து பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேட்டரை வந்து நல்லா ஈவனாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் நான் ஈஸியான டிப்ஸ் வந்து பேக்கிங் டியூட்டோரியல் 1ல் வந்து சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், சாப்பிடும்போது நம்ம வாயில் சூப்பராக கடிப்படும். அதுக்காக கொஞ்சமாக உலர் திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம குக்கர் வந்து 10 minutes ப்ரீ ஹீட் ஆகியாச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி இந்த சால்ட்டுக்கு மேலே நம்ம ஒரு ஓட்டை போட்ட ஸ்டாண்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து வச்சுக்கோங்க. உப்புக்கு மேலே நம்ம கேக் பேனை வந்து தூக்கி நிறுத்துறதுக்காக. இப்போ நம்ம கேக் பேனை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். குக்கரில் எந்த கார்னர்லேயும் நம்ம கேக் பேன் படாத மாதிரி சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட தேவையில்லை. இது வந்து 50 to 60 minutesக்கு பேக் ஆகும். நீங்கள் 15 minutes ஃபஸ்ட்டு பேக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. இப்போ வந்து எனக்கு 55 minutes வந்து பேக் ஆகியிருக்கு. நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் இல்லைனா ஃபோர்க் வச்சு கேக்குள்ளே இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் வந்து ஒட்டாமல் ஸ்டிக் வந்து க்ளீனாக வெளியே வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கேக் வந்து கம்ப்ளீட்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கேக்கை வந்து பேன்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா கத்தி வச்சு எல்லா ஓரங்களையும் இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டுக்கோங்க. இப்போ கேக் பேனை அப்படியே கவுத்திங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் சூப்பராக கவுந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் ஒரு ஒயர் ரேக்கில் நம்ம கேக்கை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பனானா கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பனானா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இந்த அளவில் 1/2 kg பனானா கேக் வந்திருக்கு. 500 கிராம் பனானா கேக் வந்திருக்கு. கிட்ஸ்க்கெல்லாம் இந்த கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஈவன் பெரியவங்களுக்கே ரொம்ப ஃபேவரட்டான கேக் தான் இது. பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.